Good evening, student. वो यहाँ से कट कर वो ये बुक दो. Good evening, student. एक एक यहाँ से बुक निकला करंट. Good evening, student. शार क्या हो बच्चा है ना अभी. शार में क्या डालेंगे स्क्रीन शेयर करा मुझे. स्क्रीन शेयर तो ऑलरेडी तो है नहीं. वाइट बोर्ड आई नहीं सकता. फोटो पकड़ को नहीं इसमें डालना. Good evening, student. फोटो पकड़ को नहीं इसमें से कुछ है मेरा पेज का. Good evening, student. Good evening, ma'am. Papa. Mariam. Yes, ma'am. நேற்று ரெக்கார்டிங் ஆனதா நேற்று கிளாஸ்க்கு வந்தீங்களா? இல்ல மேம். ஓகே ஓகே சரி இது லெசனே முடிச்சிட்டேன். ஓகே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்ட் வந்து 1 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க இது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஓவராலாக இது பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ்னால் என்ன சொன்னீங்க? ஹைட்ரோ கார்பன்னா வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹைட்ரோ கார்பன்? Ma'am, alkynes. ஹைட்ரோ கார்பன் தான் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு. ஓப்பன் செயின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும். க்ளோஸ் செயின்னா ஒரு ரிங் டைப்பில் இருக்கும். ஸோ அது நேமிங் எப்படி பண்ணணுன்ற அது நாமன்க்ளேச்சர்னா எப்படி நேமிங் பண்ணுறது, அதுக்கு எப்படி நேமிங் பண்ணுவீங்க? லாங்கஸ்ட் செயின் ஃபைண்ட் அவுட் பண்ணி தட் இஸ் வந்து கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், அதில் ரூட் வேர்டு ப்ளஸ் வந்து அதுலேயே பாண்டை வச்சு சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி போடுறது. ஓகேவா? ஹோமோலாகஸ் சீரீஸ்னால் ஆல்கேனுக்கு என்ன ஹோமோலாகஸ் சீரீஸு? CN H2N plus N plus 2. +2 இதுக்கு வந்து அல்கீனுக்கு CN H2N alkyne CN H2N minus 2. ஓகே வெரி குட். அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கிறீங்கன்னா பிரான்ச் செயினுக்கு நம்மளுக்கு வந்து பிரான்ச் செயினுக்கு நம்ம என்ன பண்ணோம்? லாங்கஸ்ட் செயின் ரூல் பார்த்துக்கணும். அது அப்புறமா வந்து நம்ம வந்து நம்ம சப்ஸ்டியூன்ட்க்கு வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அடுத்தது வந்து இது மாதிரி 2-3 சப்ஸ்டியூன்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்பரிங் பண்ணோம். ஸோ அது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து எழுதிக்கணும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸு, நாமன்க்ளேச்சர் ஆஃப் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அது வந்து சைக்கிளோ போட்டு எத்தனை கார்பன் ஆட்டமோ அது போட்டுங்க. பென்டீனா, ஹெக்ஸேனா அது மாதிரி. தென் வந்து நெக்ஸ்ட் இங்கே தான் வரல நீ ஐயூபிஎஸ்சி நேம் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னென்ன நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நேமிங் எப்படி பண்ணணும்னா நார்மலாகவே நம்ம எழுதுவோம் இல்லையா? ஹைட்ரோ கார்பனுக்கு நேம் எழுதுவோம் இல்லையா? அதில் இருக்கிற ஈயை எடுத்துகிட்டு என்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்கோ அதுக்கான வந்து வேர்டு கொடுத்துருக்காங்க ஐயூபிஎஸ்சியில். அந்த வேர்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஆல்கால் இருந்ததுன்னா OH இருந்ததுன்னா ஏ எடுத்துகிட்டு வந்து OL, ஆல்டிஹைடு இந்த CHO இருந்ததுன்னா AL, அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமைடு, அலைல் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் படிக்கும்போது அந்த நேம் எல்லாம் ஃபெமிலியர் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஆர்கானிக் கம்போ மோர் தென் வந்து 1 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா இப்போ வந்து 2 அது
சப்ஸ்டியூன்ஸ்ல வந்து நம்ம இதான் மீத்தேல் ஈத்தேல் அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இது பார்த்துக்கணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ல வந்து இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது யாருக்கு வந்து முதல்ல வந்து பேர் வைக்கணும், ஸோ எதை வந்து ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல வந்து சிஓஹெச் குரூப் இருந்தால் அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சிஓஆர்எஸ் O3 சிஓஎக்ஸ் அது மாதிரி வந்து அந்த காம்பவுண்ட். இது வந்து டைப்ஸ் ஆஃப் வந்து ரியாக்ஷன்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண ரெண்டு ஆட்டம் இருக்கு இல்லையா, ரெண்டு பேரும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அயனிக் பாண்ட், கோவலன் பாண்டு, கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம்லம்மா. கோவலன் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? Ma'am, sharing கோவலன் of electron. பை ஈக்குவல் ஷேரிங், அந்த வேர்ட் சொல்லணும், ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது ஒரு எலக்ட்ரான் அது ஒரு எலக்ட்ரான் கொடுத்து அந்த பாண்ட் வந்து நடுவில் வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது அவங்க ரெண்டு பேருடைய ஆட்டமும் வந்து தன்னுடைய ஷேரை வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அந்த ஃபிஷனுக்கு என்ன பேர், அந்த ஃபிஷன் இது பிரேக்கிங், அதுக்கு பேர் வந்து ஹோமோலிட்டிக் ஃபிஷன். அது வந்து அப்போ ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது வந்து டாட் அப்படின்ட்டு நம்ம டாட்ல காமிக்கிறோம். அந்த டாட் அப்படி போட்டுனா அது வந்து ரேடிக்கல் அது. ஸோ அவங்க வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த பாண்ட் பிரேக் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அவங்க டாட்டாக காமிக்கிறோம். அப்போ அது ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லும். டாட் போட்டால் அது வந்து ஃப்ரீ. இதுவும் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின் பேப்பரில், ஃப்ரீ ரேடிக்கல் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதே வந்து மிஷன் வந்து உங்களுக்கு ஹெட்ரோலிட்டிக்னா அந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது ரெண்டு எலக்ட்ரான்ஸும் வந்து ஒருத்தனுக்கே போயிட்டு ஒருத்தன் ஒரு ஆட்டம் வந்து ப்ளஸ் ஆகிடும், இன்னொன்று ஆட்டம் வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸும் எடுத்துக்கிட்ட ஆட்டம் வந்து மைனஸ் ஆகுது. இது அது வந்து வி கால் இட் அஸ் வந்து ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். இந்த ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷனில் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து சார்ஜஸ் வருது இல்லையா, அது வந்து ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கார்பன் மேலே வந்து ப்ளஸ் இருந்ததுன்னா கார்போ கேட்டயான், கார்ப் கேட்டயான். மைனஸ் இருந்தால் கார்ப் ஆனயான். அப்படின்மே நம்ம வந்து சி ப்ளஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது, கார்போ கேட்டன் கார்போ ஆனயான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அந்த டாட் இருந்தால் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லணும். எலக்ட்ரோஃபைல்ஸ் இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஆர்கானிக்கில் வந்து பாசிட்டிவ் சார்ஜு கேட்டயான் ஆனயான் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ். எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ், அது மேலே வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கும் இல்லையா, அதை ஃபைண்ட் அவுட், அதை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ். நியூக்ளியோஃபைல்ஸ்னா எலக்ட்ரான் வந்து ரிச் ரிச் குரூப்பு, அது வந்து வி கால் இட் அஸ் வந்து நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸு, இது வந்து நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்னென்ன இது கூட கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின் கூட. இப்போ ப்ளஸ் இருந்ததா மட்டும் வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ் இல்லை, சில வந்து நியூட்ரல் மாலிகுல்ஸ் கூட வந்து உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். இப்போ BF3 இருக்கு இல்லையா, போரான் கிட்ட வந்து மைனஸ் கொடுத்துருப்பான், அப்போ அவன்கிட்ட வந்து எலக்ட்ரான் இருக்கு. அந்த ரெண்டு எலிமெண்ட் இருந்தால் கூட வந்து ம் ம் ரெண்டு எலிமெண்ட் இருந்தால் கூட அது வந்து ஒரு எலிமெண்ட் மேலே வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து நியூக்ளியோஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து மைனஸ் சார்ஜ் இருந்தால் கூட H2O NO2 மைனஸு NH3 இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து H2O NH3 டாட் இருக்கு இல்லையா, அது கூட வந்து உங்களுக்கு நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கோவலன் பாண்ட். ஸோ எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 3 டைப்ஸில் இருக்குது. என்னென்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் 4 இருக்குது, ரெசோனன்ஸு, அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சில குரூப் வந்து அந்த கார்பன் செயின் அட்டாச் பண்ணோன்னே, ஒரு ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் பண்ணோன்னே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாலஜன்ஸ் வந்து அட்டாச் பண்ணோன்னே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹாலஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணால் அந்த எலக்ட்ரான்ஸை வந்து இழுத்துடும். அப்போ இழுக்கும்போது அந்த ஹாலஜன்ஸ் அட்டாச் பண்ண கார்பனுக்கு வந்து ப்ளஸ் சார்ஜ் ஆகுது. இந்த ப்ளஸ் சார்ஜ் கார்பன் என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்க பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அது இழுக்குது. ஸோ அதுக்கு அடுத்த கார்பன் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் டபுள் ப்ளஸ் ஆகுது. திரும்ப ஸோ இது மாதிரி வந்து அந்த செயினில் ஃபுல்லாக வந்து இது ப்ரொபகேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இது வந்து பர்மனெண்ட் எஃபெக்ட். இங்கேருந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்குது. அது வந்து in a covalent bond two dissimilar atoms the shared electron pair is attracted more towards the atom having greater activity. அதான் இது ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்பனு இது புக்கு ஷேர் ஆகுதாம்மா? இல்ல மேம். புக்கு ஷேர் ஆகல, இல்ல மேம். ஷேர் ஆகுது, வெயிட் பண்ணு.
இப்போ ஷேர் ஆகுதாம்மா? எஸ் மேம் ஷேர் ஆகுது. ஓகே. அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த கார்பனுக்கும் எக்ஸ்க்கும் நடுவுல இருக்கு இல்லையா? இந்த பாண்டு. இந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ்னால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஹாலஜனுக்கு போச்சு. அப்போ இந்த கார்பன் வந்து ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு வந்து டெல்டா பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பிளஸ் ஆனவுடனே இந்த கார்பனை பக்கத்துல இருக்கிற செகண்ட் கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து இழுக்குது. இழுக்கும்போது இந்த செகண்ட் கார்பன் வந்து பிளஸ் ஆகுது. திருப்ப வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் இது இழுக்குது. தேர்ட் கார்பன் வந்து ப்ளஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி வந்து ப்ரொபகேஷன் ஆகுறது தான் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட். இதில் வந்து ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கும். ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணும். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் எல்லாம் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பு. இந்த குரூப் எல்லாம் வந்து இருக்கிற அந்த செயினில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இழுக்கும். அது வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் அப்படின்ட்டு. அடுத்தது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து எங்கன்னா டபுள் பாண்ட் காம்பவுண்டில் தான் வந்து நடக்கும். இது வந்து டெம்பரரி எஃபெக்ட். இது மல்டி பாண்ட் இருக்கிற காம்பவுண்டில் நடக்கும். இங்கே அதே மாதிரி வந்து ஆக்சிஜன் எலக்ட்ரான் இப்போ கார்பனோட வந்து நம்ம ஆக்சிஜன் ஆட்டம் அட்டாச் பண்ணால் டியூ டு எலக்ட்ரோ நெகட்டிவ்னால அந்த டபுள் பாண்டில் இருக்கிற 2 பாண்டு இருக்கும் இல்லையா? ஒரு பாண்ட் வந்து சிக்மா பாண்டு, ஒரு பாண்ட் வந்து பை பாண்ட். எது வீக் பாண்ட் இதில்? சிக்மா பாண்டா பை பாண்டா? பை பாண்ட் மேம். பை பாண்ட் வந்து வீக் பாண்ட் இல்லையா? ஸோ அந்த வீக் பாண்டுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் வந்து எடுத்துக்கும். அப்போ அந்த கார்பன் வந்து ப்ளஸ் ஆகும், ஆக்சிஜன் வந்து மைனஸ் ஆகும். அதான் இது மாதிரி வந்து நடக்கிறது வந்து இது ஜஸ்ட் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து டெம்பரரி தான் இது. இந்த எஃபெக்ட் வந்து ஜஸ்ட் வந்து டெம்பரரி தான். திருப்பி அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஆனால் வந்து எங்கே நடக்கும்னா மல்டிபிள் பாண்டில். அது வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கிற எலக்ட்ரான் சிங்கிள் பாண்டு தான் நார்மலான செயின்லேயே நடக்கும். இது வந்து மல்டி கோலன் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸில் வந்து இது நடக்கும். அடுத்து இதில் வந்து ரெசோனன்ஸ்னால் என்னென்னா, இப்போ டபுள் பாண்ட் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்குது. கார்பன் ஒரு செயினில் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் டபுள் பாண்டு. அந்த டபுள் பாண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்காது. என்னன்னா பை எலக்ட்ரான்ஸ் வந்து வீக்காக இருக்கனால வீக் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்க கார்பனை போய் அட்டாச் போய் வந்து அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடி போய் வந்து பக்கத்தில் இருக்க கார்பனோட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி வந்து டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு இடத்துல இல்லாமல் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து அந்த காம்பவுண்டுக்கு வந்து இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து 2-3 ஸ்ட்ரக்சர் சேர்ந்து தான் ஏன்னா ஒரு டைமில் வந்து பாருங்கன்னா சி டபுள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் அப்படி இருக்கும். ஒரு சமயத்தில் வந்து செகண்ட் கார்பன்ட்டு வந்து டபுள் பாண்ட் இருக்கும், தேர்டு கார்பன்ட்டு சிங்கிள் பாண்ட். ஸோ மாறிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதான் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் சேர்த்து ஒரு ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அதை வந்து வி கால் இட் அஸ் வந்து ரெசோனன்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வந்து இட் ஹஸ் காட் வந்து நம்பர் ஆஃப் வந்து ஆர்கானிக் மார்க் விச் கேன் பி ரெப்ரசன்ட் பை 2 or more ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வி கால் இட் அஸ் வந்து ரெசோனன்ஸ். அடுத்தது ஹைப்பர் கான்ஜுகேஷன் எதுலன்னா, இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் வந்து அதே மாதிரி வந்து அது வந்து கோவலன்ட் பாண்ட். அதே மாதிரி தான் அந்த பாண்ட் வந்து ஷிஃப்டிங் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி நடக்கிறது வந்து கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு நடுவில் வந்து ஷிஃப்டிங் ஆகிறது கால்குலஸ் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்லாம் என்னென்னா, இப்போது ஒரு பென்சின் ரிங் ஒரு ரிங் காம்பவுண்டில் சில குரூப் வந்து பெரிய குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னா அந்த குரூப் என்ன பண்ணுன்னா அந்த பென்சின் ரிங்குடைய ரியாக்ஷன்ஸை வந்து தடுத்துடும். அது ஏன்னா அந்த பல்கி குரூப் வந்து அதோடைய எலக்ட்ரான் க்ளவுடே வந்து அந்த அது மேலே வந்து வச்சுக்கிட்டனால அது வந்து என்ன பண்ணால் அந்த பென்சின் ரிங்குடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ரிங்குடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஹிண்டர் பண்ண ஸ்டாப் பண்ணும். அதை வந்து வி கால் இட் அஸ் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க, இதெல்லாம் முடிச்சுட்டேன். நான் உங்களுக்காக திருப்பி ரீகால் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்டின் பேங்க்கை டிஸ்கஸ் பண்ணலாம். அடிஷன் ரியாக்ஷன் எப்போ நடக்கும்? டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்டில் ஒரு பாண்ட் பிரேக் ஆகி 2 ஆட்டம் வந்து ஆட் ஆகிறது தான் வந்து அடிஷன் ரியாக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் வந்து CH2 ஷேர் ஆகுது இல்லைம்மா புக்கு? எஸ் மேம். CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கு இல்லையா? டபுள் பாண்ட் காம்பவுண்ட் இல்லையா? அதில் புரோமின் என்ன Br2 இது பண்ணால் அந்த டபுள் பாண்டில் இருக்கிற ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து அந்த 2 ஆட்டம் வந்து ஆட் ஆகுது.
அதான் வந்து அடிஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன் என்னன்னா, ஒரு காம்பவுண்ட்ல வாட்டர் மாலிகுலோ இல்ல ஏதாவது வந்து ஆக்ஸிஜன் கேஸ் இது மாரி வந்து எலிமினேட் ஆச்சுன்னா, அந்த காம்பவுண்ட்லேருந்து எலிமினேட் ஆச்சுன்னா வி கால் இட் ஆஸ் வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட்லேருந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது. ஸோ அத வந்து வி கால் இட் ஆஸ் அந்த காம்பவுண்ட்ல நம்ம எதுவுமே பண்ணல. வெறும் வந்து அந்த அந்த காம்பவுண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் ஏதாவது ஒரு மாலிகுல் வந்து தேவையில்லாத மாலிகுல் வந்து எலிமினேட் ஆச்சுன்னா, அது வி கால் இட் அஸ் வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன். மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா ச ம அந்த ஆட்டம் ஏன்னா வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் வந்து நெறைய இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து டிசைனா வந்து தன்னுடைய ஸ்ட்ரக்சர மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சமயத்துல வந்து எத்தில் புரோப்பைல் இருக்கும். ஒரு சமயத்துல வந்து டை எத்தில் புரோப்பைல் இருக்கும். ஸோ அதோடைய செயின வந்து மாத்திட்டே இருக்கும். இல்ல தன்னுடைய அந்த ஃபங்ஷனல் குரூப்போட பொசிஷன் வந்து மாத்திட்டே இருக்கும். மாத்தி வந்து விதவிதமான காம்பவுண்ட்ஸ குடுக்குறது தான் வந்து தன்னுக்குள்ளே மாலிக்யூல்குள்ளேயே வந்து ஒரு ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணி டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்றது. அடுத்ததா இதான் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்னா என்னன்னா, ஃபார்முலா சேமா இருக்கும். ஆனா வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபர் இன் த ஸ்ட்ரக்சர் வந்து தட் வி கால் இட் ஆஸ் வந்து ஐசோமெரிசம். இதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சர்ல வந்து செயினு, ஃபங்க்ஷனல்லு, பொசிஷனல் அடுத்து வந்து மெட்டாமெரிசம். அடுத்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ல வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ செயின் ஐசோமெரிசம்ல செயின்ல வந்து டிஃபரன்ஸ் காமிச்சு. இப்போ என் பியூட்டனே வந்து தன்னுடைய மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஐசோபியூட்டனா மாத்திக்குது. ஆனா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, 2த்துக்கும் ஃபார்முலா பாருங்க. C4 C4H10 தான். 2த்துடைய இது மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C4H10. ஆனா வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து தன்னுடைய டிஃபரன்ஸ காமிக்கிறாங்க. அப்போ அது மாரி வந்து வி கால் இட் அஸ் வந்து செயின்ல வந்து தன்னுடைய ஸ்ட்ரக்சர மாத்திக்கிறாங்க. தட் வி கால் இட் அஸ் செயின் ஐசோமெரிசம். அடுத்தது ஃபங்ஷனல் ஐசோமெரிசம் என்னன்னா, ஃபங்ஷனல் குரூப்ல வந்து மாத்திக்கிறது. இப்போ இந்த C2H6O 2த்துக்குள்ள ஃபார்முலா வந்து C2H6O. இதுல வந்து ஃபங்ஷனல் குரூப் வந்து OH இருக்கு. இதுல ஃபங்ஷனல் குரூப் வந்து O இருக்கு. ஸோ அந்த ஹைட்ரஜன வந்து அ ஒரு ஒரு கார்பனோட சேர்ந்துட்டு இது மாரி வந்து மாறிக்கிறது. ஸோ இது மாரி வந்து தன்னோட ஃபங்ஷனல் குரூப்ப வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா, அது வந்து வி கால் இட் ஃபங்ஷனல் ஐசோமெரிசம். பொசிஷன் ஐசோமெரிசம்னா, அந்த சப்ஸ்டன்ஸோ இல்ல ஃபங்ஷனல் குரூப்போ தன்னுடைய தன்னுடைய பொசிஷன் வந்து மாத்தி வந்து கா டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸ் குடுக்குறது தான் வந்து பொசிஷனல் ஐசோமெரிசம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, 1 ப்ரோப்பேனால் இருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த 2ண்ட் பொசிஷனுக்கு வந்து போச்சு. ஸோ இது மாரி தன்னுடைய பொசிஷன் வந்து மாத்திக்கிட்டு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுச்சு. வி கால் இட் அஸ் பொசிஷன் ஐசோமெரிசம். மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் அப்டின்னா என்னன்னா, உங்களுக்கு அதான் இந்த மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மென்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெத்திலு, மீத்தாக்சி புரோப்பேனா இருந்தது. இந்த இதுல புரோப்பேன்ல இருக்கிற ஒரு கார்பன் வந்து அந்த பக்கமா ஷிஃப்ட் ஆகி ஈத்தாக்சி ஈத்தேனா மாறுது. ஸோ இது மாரி தன்னுடைய மாலிகுல்லே வந்து தன்னுடைய ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணி பண்ணுச்சுன்னா, அது வந்து வி கால் இட் அஸ் மெட்டாமெரிசம். ஸோ 4 டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவா கேட்கல. அடுத்தது ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இந்த ஐசோமெரிசம் என்னன்னா, இந்த ஐசோமெரிசம் எப்படின்னா, அதோடைய அ அந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மென்ட் அந்த 3 டைமென்ஷன்ல வந்து ஸ்பேஸ்ல அரேஞ்ச்மென்ட் பண்ணி 3 டைமென்ஷன் மெத்தட்ல வந்து பார்க்குறது தான் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இதுல வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. அ க கான்ஃப கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம், கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். இதுல என்னன்னா, கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம் வந்து யூனிக் கான்ஃபிகரேஷன். இந்த ஐசோமெரிசம் கேனாட் பி கன்வெர்ட்டட் டூ ஈச் அதர் வித்தவுட் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட். இங்க நம்ம பார்க்க போறது வந்து அது கான்ஃபிகரேஷன் ஐசோமெரிசம் ஷுட் பி ஃபர்தர் டிவைடட் இன்டு ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ உங்களுக்கு இது வந்து கான்ஃபர்மேஷன் ஐசோமெரிசம் வந்து நம்ம அவ்வளவா படிக்க போறதில்ல. இதுலயே நம்ம வந்து கன்ஃபர்ம் கான்ஃபர்மேஷனல் கான்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் இஸ் எக்ஸ்பிளைன்ட் யூசிங் ஈத்தேன் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அத பத்தி நெக்ஸ்ட் லெசன்ல படிப்பீங்க. அது ஈத்தேன் வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம படிக்க போறது வந்து கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். இங்க பார்த்தீங்கன்னா, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ல வந்து இன்னொன்னு பேர் வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம். இது எதுல நடக்கும்னா, இந்த ஐசோமெரிசம் டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ்ல நடக்கும். இது டபுள் பாண்ட் இப்போ வந்து சேம் குரூப் வந்து அட்டாச்ட் ஆன் தி சேம் சைடுனா தென் வி கால் இட் அஸ் அ சிஸ் ஐசோமெரிசம். அதே சேம் குரூப் வந்து அட்டாச்ட் ஆன் தி ஆப்போசிட் சைடு வந்து வி கால் இட் அஸ் வந்து டிரான்ஸ் ஐசோமெர். இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹெச் வந்து சேம் குரூப்பா இது வந்து ஒரே ஒரே சைட்ல இருக்கு. இத பார்த்தா CH3 வந்து ஒரே சைட்ல இருக்கு. ஸோ இது கீழ இருக்கு, அது மேல இருக்கு.
அதே வந்து டிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. சேம் குரூப் வந்து ஆன் தி ஆப்போசிட் சைடு வந்து வி கால் இட் அஸ் வந்து டிரான்ஸ் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்னாவே என்னது லைட்டு. ஸோ பிளெயின் போலரஸ் லைட்டை வந்து அது வந்து ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அந்த காம்பவுண்டு அது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில காம்பவுண்ட் வந்து பிளெயின் போலரஸ் லைட்டை வந்து லெஃப்ட்டுக்கும் ரொட்டேட் பண்ணும், ரைட்டுக்கும் ரொட்டேட் பண்ணும். ஸோ அது வந்து லெஃப்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அது வந்து லீவோ லெட்டரி ஆல் எல் எல் அப்படின்னு சொல்லி வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 பேர். அதே வந்து பிளெயின் போலரஸ் லைட்டை வந்து ரைட்டுக்கு இது ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அது வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அப்படின்ட்டு அதுக்கு பேர். ஸோ அதோட போலரஸ் லைட் ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதோடைய இது பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் வந்து ஒன்லி ஒன் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த சிங்கிள் லைட்டாக ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதை வந்து ரைட்டுக்குள்ள ரொட்டேட் அந்த இந்த காம்பவுண்டுக்குள்ளே அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது அது ரைட்டுக்கோ லெஃப்ட்டுக்கோ ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அதை வச்சு வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஐசோமர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை டி ஐசோமர், எல் ஐசோமர். டி ஐசோமர்னா எதுனா அந்த அந்த காம்பவுண்ட் வந்து பிளெயின் போலரஸ் லைட்டை வந்து ரைட்டுக்கு திருப்பிச்சுன்னா டியும், லெஃப்ட்டுக்கு திருப்பிச்சுன்னா எல்லும் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கைரல் கார்பன் ஆட்டம் அப்படின்னா எந்த கார்பன் ஆட்டம்க்கு சுற்றி கார்பனுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 4 பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 பாண்டில் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூண்ட் இருந்ததுன்னா 4மே வந்து அட்டாச் பண்ண இது வந்து சப்ஸ்டியூண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த கார்பனுக்கு வந்து வி கால் இட் அஸ் வந்து கைரல் கார்பன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்பனில் சி வந்து OH குரூப் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, CH3 இருக்குது, CH2OH. இது மாதிரி வந்து 4 விதமான குரூப் வந்து இருக்குது அந்த அட்டாச் பண்ணியிருக்க கார்பன். அந்த கார்பனுக்கு பேர் வந்து கைரல் கார்பன், இல்லைன்னா வந்து சிமெட்ரிக் கார்பன், ஏசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஃப்டர் த பிளேன் போலர் ரைட் வந்து ரொட்டேட் பண்ணுறது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வி கால் இட் அஸ் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸு. ஸோ டீனா டெக்ஸோ ரொட்டேட்டரி ஆர் ப்ளஸ். டி ரொட்டேட்டரின்னு என்னென்னா காம்பவுண்ட் தட் ரொட்டேட் தி பிளேன் போலர் டு தி ரைட் வந்து ஆர் செட் டு பி தி டெக்ஸோ ரொட்டேட்டரி. டு தி லெஃப்ட் வந்து வி கால் இட் அஸ் வந்து லீவோ ரொட்டேட்டரி. அடுத்து அசைன்மெண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இப்போ எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கறது இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்ஸில் இப்போ இந்த வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்போ இது மாதிரி வந்து காம்பவுண்ட் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் இது பேஸ் பண்ணுறது. இப்போ வந்து இப்போ இந்த குரூப் இருக்கு 4 குரூப் இருக்கு இல்லையா, எந்த குரூப் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்ட்டு இது சொன்னவர் தான் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இவர் என்ன சொல்கிறேன்னா OH குரூப் இருந்ததுன்னா அது வந்து டி 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 மாலிகுல். அதே மாதிரி OH குரூப் வந்து லெஃப்டில் இருந்ததுன்னா எல் கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு இவரோட மெத்தடில் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் இது மாதிரி வந்து 4 குரூப். இங்கே இதுவும் வந்து கைரல் கார்பன் இருக்குது. இப்போ எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னா OH குரூப் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அந்த கான்ஃபிகரேஷன் சொல்கிறாங்க. ஸோ OH குரூப் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா டி கான்ஃபிகரேஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா எல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது RS கான்ஃபிகரேஷன் எதை வச்சு பேஸ் பண்ணுறோன்னா அது கிளாக் வைஸ் சுற்றுறது அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய 4 குரூப் போட்டோம் இல்லையா, அதோடைய எப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸில் இருந்ததுன்னா ஆறு, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து எஸ் அப்படின்ட்டு சிம்பிள் வேல வந்து அது சொல்லியிருக்காங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ட்டு. அடுத்தது இங்கே அடுத்தது பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே கேட்கவே இல்லை அந்த கொஸ்டின் பேப்பர். டிடெக்ஷன் ஆஃப் வந்து கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போது நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் இது நான் எடுத்தது வந்து நான் ஏதோ ஒரு ராக்லேருந்து ஒரு சால்ட் எடுத்திருக்கேன். அது வந்து ஆர்கானிக் காம்பவுண்டாக அப்படி ஃபைண்ட் பண்ணுன்னா முதல்ல அதில் வந்து கார்பன் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, கார்பன் அண்டது ஹைட்ரஜன் இருக்கான்னு முதல்ல ஃபைண்ட் அவுட். கார்பன் அண்டது இது முடிச்சுட்டு நேற்று கிளாஸு. ஹலோ, Yes, ma'am. நேற்றே முடிச்சுட்டு நான் உங்களுக்காக திருப்பி நடத்துகிறேன் நான். இங்கே பாருங்க, ஏன்னா இந்த லெசன் வந்து லாங் லெசன் நேற்று முடிச்சிட்டேன் நான். இது இப்போ நம்ம முடிச்சுட்டு நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஒரு சும்மா சிம்பிளான சூஸ் அதுதான் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்துட்டோன்னா இந்த லெசன் முடிச்சுட்டு அடுத்தது இந்த ஹைட்ரோ கார்பன் போகலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்படி நேமிங் பண்ண தெரியும். அந்த காம்பவுண்டு கொடுத்தா கூட இந்த நேம் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வரைய தெரியும் இல்லையா. இங்கே பாருங்க, இது வந்து இந்த என்னன்னா
டிடெக்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் முதல்ல வந்து எனக்கு நான் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏதோ ஒரு காம்பவுண்ட் வந்து அந்த சாம்பிள் எடுத்திருக்கேன். அந்த சாம்பிள் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டா அப்படின்னு முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணது அதில் கார்பன் இருக்கா அதான் முதல்ல பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து அது ஹைட்ரோ கார்பனா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து கார்பன் இருக்கா எப்படி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எப்படி இருக்கான்ட்டு டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட காப்பர் ஆக்சைடு வந்து ரெண்டுத்தையும் அந்த காப்பர் ஆக்சைடு பவுடர் வந்து போட்டுட்டு ஹீட் பண்ணுறாங்க ஒரு யூடியூப்பில். இது மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து ஹீட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் டியூப் வந்து ஒன் ஹோல் ரப்பர் கார்க்கில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒன் ஹோல் வழியாக ஒரு பெண்டு டியூப் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்டு டியூப்பில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பல்ப் மாதிரி சின்னதாக இருக்கா தெரியுதா? அந்த பல்பு மாதிரி இருக்கா அது காட்டிருக்காங்க. வாட்டர் ட்ராப்ஸ் டர்ன் ஆன்ஹைட்ரஸ் காப்பர் அது Yes, இருக்குல்ல. ma'am. அந்த பல்பில் வந்து சின்ன ஒரு ப்ரொட்ரூஷனில் அந்த பல்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் ஆல்ரெடி நான் சொன்னேன். எப்போ வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூவாக மாறும்? Ma'am, water. வெரி குட். வாட்டர் மாலிகுல். இப்போ நான் அதில் வந்து அந்த அந்த பல்பில் வந்து காப்பர் சல்ஃபேட் ஒயிட் காப்பர் சல்ஃபேட் வைக்கிறேன் நான். அப்புறமா அந்த பெண்டு பைப்போட அதர் எண்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லைம் வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோட ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து வெளில எவாப்ரேட் ஆச்சுன்னா எவாப்ரேட் ஆகி அந்த காப்பர் சல்ஃபேட் ஒயிட்டாக இருக்கு இல்லையா அதை ப்ளூவாக மாற்றிடுச்சுன்னா அப்போ அதில் வந்து ஹைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்புறமா அதுலேருந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் கார்பன் டை ஆக்சைடாக மாறி இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா அந்த லைம் வாட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து மில்கியாக மாற்றிடும். லைம் வாட்டர்னா சுண்ணாம்பு தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் உள்ளே போனோன்னே அது வந்து ஒயிட் ப்ரிசிபிடேட்டாக வந்து மாற்றிடும். ஸோ இது ரெண்டு தெரியாது நம்மளுக்கு ஓப்பனாக வந்து தெரியும் இல்லையா? ஸோ அது ஏன்னா அதுக்காக அந்த ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணும். இது சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம் கார்பனும் ஹைட்ரஜன் வந்து இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா சைக்ளிக் காம்பவுண்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? வாட் டு மீன் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸு? நம்ம ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னா Ma'am, other than carbon present, ma'am. ஸோ அந்த ரிங்கில் வந்து கார்பன் தவிர்த்து வேறு ஆட்டம்ஸ் கூட அட்டாச் ஆகும் அப்படின்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து அது மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது அந்த வேறு ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி டிடெக்ட் பண்ணுறது? இப்போ எனக்கு வந்து இப்போ நான் எடுத்திருக்க இதில் வந்து சாம்பிளில் எனக்கு கார்பன் ஹைட்ரஜன் இருக்குது. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன் நான்? வாட்டர் வச்சு எப்படி வாட்டர் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன் ஹைட்ரஜன் இருக்குன்ட்டு? Ma'am, water formation, ma'am. வாட்டர் You. ஃபார்மேஷன் ஆகி அந்த வாட்டர் வந்து என்ன எந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிக்குது? Copper absorb பண்ணி காப்பர் சல்ஃபேட் ஒயிட்டாக இருக்கிற காப்பர் சல்ஃபேட் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி ப்ளூ கலராக மாறிட்டே இருக்குன்னா அப்போது அந்த சாம்பிளில் வந்து வாட்டர் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து எப்படி கார்பன் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண? Ma'am, lime milky-ஆ மாறுது. மில்காக மாறிடுச்சு. அப்போ நம்ம அது ஓப்பனாகவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். இது வந்து கார்பன் அண்ட் வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட் இது. அடுத்து இப்போ அதர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு அதர் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து லெசைனஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து எல்லா எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாம்பிளில் வந்து சோடியம் மெட்டல் அப்படின்ட்டு இருக்கும். சோடியம் மெட்டல் வந்து லேபில் சின்ன இது மாதிரி இருக்கும் சோடியம் மெட்டல். அது வந்து ஒரு இக்னிஷன் டியூப்னா சின்ன டியூபாக இருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து ஹீட் பண்ணோன்னா அந்த டெஸ்ட் டியூப் வந்து அப்படியே அந்த டெஸ்ட் டியூபுடைய கார்னர் பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் ஆகிடும். அப்படியே வந்து ரெட் கலர் அடிப்போம். நம்ம அயனெல்லாம் வந்து மெல்ட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் ஆகிடுது இல்லையா? அது மாதிரி வந்து ரெட் ஹாட் ஆகிடும். அந்த ரெட் ஹாட்டை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அதை வந்து அந்த ரெட் ஹாட் ஆனவுடனே அந்த கெமிக்கலோட அந்த டெஸ்ட்டு வந்து உடைக்கிறோம். எதில் உடைக்கிறோன்னா தண்ணியில் போட்டு ஒரு இதில் வந்து க்ரூசிபிள் அந்த பீங்கான் பாத்திரம் இருக்கு இல்லையா? அதில் வந்து அந்த கொஞ்சம் தண்ணி அதிலே எடுத்துக்கிறோம். அந்த அந்த இது வந்து ஏன்னா அந்த இக்னிஷன் டியூப் வந்து என்னப்பா அதில் அந்த தண்ணியில் உடைச்சி நல்லா வந்து இது பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணும்போது அந்த சொல்யூஷன் தான் என்ன சொல்கிறோம் லெசைனஸ் டெஸ்ட். அது லெசைனஸ் சொல்யூஷன் அப்படின்றோம். அந்த எல்எஸ் கொடுத்துருப்பான் லெசைனஸ் சொல்யூஷன். அதான் என்ன பண்ணோம் சோடியம் மெட்டலை வந்து நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய சாம்பிளில் வந்து நல்லா இக்னிஷன் டெஸ்ட் அதை வந்து
are detected by fusing the compound with sodium metal, which convert the element in the compound from covalent to ionic form. The following இது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. இப்போ எப்படியெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த காம்பவுண்டில் நான் சோடியம் மெட்டல் போட்டோன்னே அதில் இருக்க சல்ஃபர் வந்து சோடியம் சல்ஃபைடாக மாற்றிக்குது. ஹாலஜன்ஸ் வந்து சோடியம் ஹாலைடாக மாற்றிக்குது. அப்போ கார்பன் நைட்ரஜன் வந்து சோடியம் சயனைடாக மாறிடுது. ஸோ எல்லாமே வந்து அதில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி வந்து சோடியமோட ரியாக்ட் ஆகி இந்த டைப்பில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்தது ஸோ அந்த லெசானஸ் டெஸ்டிங் எல்இ கொடுத்தீங்கன்னா லெசைன் சொல்யூஷன் அந்த இதுதான். ஸோ இந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் ஆர் வந்து எல்இ இஸ் வந்து பாயில். இப்போ நான் என்ன பண்ணோம், நைட்ரஜன் இருக்கா, அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த சொல்யூஷனை நான் எடுத்துக்கிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு இல்லையா, அந்த சொல்யூஷனை அதோட வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணி கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ப்ரூஷியன் ப்ளூ இது மாதிரி வந்ததுன்னா, ப்ளூ கலர் வந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த காம்பவுண்டில் வந்து நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி வந்து ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் கிவன் பை தி டு நாட் கண்டெயின் தி இங்கே பாருங்கள், இந்த ஹைட்ரஜின்னு ஹைட்ராக்சிலாமின் இது கூட வந்து உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆனால் வந்து கார்பன் இல்லாதது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்காது. இதில் அது சல்ஃபர் இருக்கா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆல்சோ கிவன் பை தி டயாசோனியம் சால்ட்டு ஆல்தோ தே கன்க்ளூட் வந்து கார்பன் அண்ட் நைட்ரஜன் பிகாஸ் தே டீகம்போஸ் அண்ட் லூஸ் N2 அண்ட் ஹீட்டிங் மச் மோர். அதே மாதிரி உங்களுக்கு சல்ஃபர் இது மாதிரி வந்து தயோசைனைட் ஆட் பண்ணிங்கன்னா ஃபெர்ரிக் தயோசைனைட் ரெட் கலராக வந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டனே இல்லை உங்கள் கொஸ்டின் பேப்பரில், எவ்வளோலாம் கேட்கல. டெஸ்ட் ஃபார் சல்ஃபருக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ராக்டோட சோடியம் நைட்ரோ ப்ரூசைட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வயலட் கலர் வந்துச்சுன்னா அப்போ சல்ஃபர் இருக்குன்ட்டு, ஹாலஜன்ஸ் இருக்குன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் காம்பவுண்டோட வந்து சோடியம் அந்த லெசைன் இஸ் அசிடிஃபைடு நைட்ரிக் ஆசிட் ட்ரீட்டட் வித் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விதவிதமான கலர் ப்ரிசிப்டேட் எடுத்துப்பாரு. ஒயிட் ப்ரிசிப்டேட் வந்ததுன்னா குளோரின், பேல் எல்லோ ப்ரிசிப்டேட் இருந்தால் ப்ரோமின், டார்க் எல்லோ ப்ரிசிப்டேட் வந்ததுன்னா அயோடின். இது மாதிரி வந்து அந்த ப்ரிசிப்டேட் வச்சு அந்த என்ன ஹாலஜன் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் லேயர் எப்படின்னா நம்மளோட கார்பன் டை சல்ஃபைடு ஆர் கார்பன் டெட்ரா குளோரைடு டு தி எல்இ அதில் அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்டோட வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் தென் ஆட் குளோரின் கேஸ் ஆர் KMnO4 ஷேக் வெல் ஃபார் சம் டைம். இந்த ஆரஞ்ச் கலர் வந்து இன் ஆர்கானிக் லேயர் வந்து கன்ஃபார்ம் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோமின். ஸோ அதில் இது வச்சுக்கிட்டு நமக்கு வீல் ஸ்டெயின் டெஸ்ட் வந்து ஆர்கானிக்காக ஹீட்டட் அஸ் க்ளீன் காப்பர். இந்த காப்பர் வயரில் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹீட் பண்ணும்போது அந்த காப்பர் வந்து க்ரீனோ இல்லை ப்ளூ கலராக மாறிச்சுன்னா அப்போது அதில் வந்து என்ன இருக்குன்னா ஹாலஜன்ஸ் இருக்குது அப்படின்னு. பாஸ்பரஸ்க்கு அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடும் அமோனியம் மால்பேட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் ப்ரிசிப்டேட் வரும். எல்லோ ப்ரிசிப்டேட் வந்துச்சுன்னா அது பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன டெஸ்ட் வச்சு அதில் இருக்க என்ன எலிமெண்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். அடுத்தது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இப்போ நான் கண்டுபிடிச்ச கார்பன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது, ஸோ இதோடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படி கண்டுபிடிக்கணும்னா அப்போ நம்ம அதுக்கு எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது, எவ்வளோ கார்பன் இருக்குது எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்ட்டு இப்படி தான் வந்து லீபிக்ஸ் கம்பஷன் மெத்தட். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாங் வந்து இது டியூப் லாங் டியூப் எடுத்திருக்காங்க, அதில் ஹோல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்டு டியூப் வழியாக வந்து ட்ரை ஆக்சைடு பாஸ் பண்ணுறாங்க, காப்பர் ஆக்சைடு பெல்லட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஆன்ஹைட்ரஸ்னா என்னம்மா, ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடுன்னு என்ன? வித்தவுட் வாட்டர். வெரி குட் மாஷல்லா, வித்தவுட் வாட்டர் இல்லையா. இப்போ நான் வந்து இப்போ என்னோட ஆர்கானிக் காம்பவுண்டில் இது வந்து நான் முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி அந்த ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு வந்து பண்ணி வச்சுக்கிறேன், வெயிட் எடுத்துக்கிறேன். அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனையும் வந்து நான் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அந்த ஹீட் பண்ணும்போது சாம்பிள் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து முதல்ல வந்து ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடுக்கு வருது. அந்த இடத்துல என்ன ஆகுனா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அப்சர்வ் ஆகும். அப்போ நான் முன்னாடி வெயிட்லேருந்து இப்போ வாட்டர் அப்சர்வ் பண்ணனால அந்த வெயிட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா. அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன சொல்லலாம்னா இவ்வளவு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். புரிஞ்சுதா அது?
அதே மாதிரி வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் வந்து எவ்வளோ இங்கே இதில் வந்து எவ்வளோ ஃபில் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு வந்து அது உள்ளே போயிருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அதே மாதிரி வெயிட்டை வந்து சேஞ்ச் ஆஃப் வெயிட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் இன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனு, வாட்டர் வந்து அப்சர்வ் இன் ஆனைடஸ் கால்சியம் குளோரைட். ஸோ அதை வே பண்ணிட்டு அதில் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்போ எப்படி வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் வந்து ஹாலஜன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, இதுதான் வந்து இந்த டியூபுக்கு பேர் தான் வந்து கேரியஸ் மெத்தட், கேரியஸ் டியூப் அப்படின்னு வந்து. இந்த கேரியஸ் டியூப்பில் என்ன பண்ணுறோன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். அதில் வந்து கொஞ்சமாக வந்து சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறோம். ஃபியூமிங் வந்து நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு இது வந்து என்னது சீல்டு கேப்லெட்னா அந்த சின்ன டியூப்பை சீல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இது மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடந்து நோன் மாஸ் ஆஃப் வந்து காம்பவுண்ட் இஸ் ஹீட்டட் வித் தி கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடு. தென் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டு contained in a hard glass tube known as carriers tube. In a furnace, carbon and hydrogen oxidized to carbon dioxide and water. The halogen forms the corresponding silver chloride. It is filtered, dried and வந்து weighed. ஸோ இந்த மெத்தடில் எடுக்கிறோம். இப்போ ஹாலஜன் வந்து குளோரின் இருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல குளோரினுடைய அட்டாமிக் வெயிட்டு டிவைடட் பை அந்த சில்வர் குளோரைட் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டுடைய மாலிகுலர் வெயிட்டு இன்டூ மாஸ் ஆஃப் எவ்வளோ சில்வர் குளோரைட் மாஸ் இருக்குல்ல, வெயிட் இருக்கும் இல்லையா, இவ்வளோ ஃபார்மாக இருக்குல்ல அந்த வெயிட்டு, அந்த ஹோல் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சாம்பிள் எடுத்துருக்கோம் இல்லையா அதில் வெயிட். ஸோ இது மாதிரி இந்த ஃபார்முலாஸில் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதோடைய ஹாலஜன்ஸ் வந்து எவ்வளோ ஹாலஜன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சல்ஃபர் எப்படி எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா அதே தான், ஹீட்டட் வித் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட், சோடியம் பெராக்சைடு, பேரியம் குளோரைடு இதெல்லாம் வச்சு ஆட் பண்ணும்போது ஒரு பேரியம் சல்ஃபேட் precipitate ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து சல்ஃபருடைய இதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாஸ்பரஸ் வந்து பாஸ்பரஸ் அதே மாதிரி அமோனியம் மால்பிடேட் இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி மெக்னீஷியம் அமோனியம் பாஸ்பேட்டாக மாறிடும். அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், தட் இஸ் அமோனியம் பாஸ்போ மால்பிடேட் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபார்ம் ஆன காம்பவுண்ட் வச்சுக்கிட்டு அதோடைய மாசு, அதோடைய மாலிகுலர் மாசு, இது மாதிரி அந்த மெத்தட்லேயே வந்து கால்குலேஷன் பண்ணு. செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெக்னீஷியம் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அந்த மால்பிடேட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து மெக்னீஷியா மிக்சர் யூஸ் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த காம்பவுண்ட் வந்து மெக்னீஷியம் அமோனியம் பாஸ்பேட்டாக மாற்றிட்டு அதோட வெயிட்டை எடுத்துக்கிட்டு சேஞ்சஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து நைட்ரஜன் எப்படி பண்ணுறாங்க, இது வந்து நைட்ரஜன் மெத்தட் எப்படின்னா வந்து இந்த கேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் நைட்ரோமீட்டர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி டூமஸ் மெத்தட். இதில் அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணி காப்பர் காசு இது வழியாக பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பியூர் நைட்ரஜன் வந்து கேஸ் வந்து வெளில வரும் இல்லையா, அந்த கேஸை வந்து அந்த கேஸ் யூஸ் பண்ணி அதோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது மாதிரி மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜனு டிவைடட் பை 22 அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். போட்டு பார்க்குறேன் சமீரா வாட்ஸ்அப் पकड़े फोटो समीरा को व्हाट्सएप में भेज इसमें. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கெஜால்ஸ் கெஜால்ஸ் மெத்தடில் வந்து அதே மாதிரி அந்த இதெல்லாம் அவ்வளோவா உங்களுக்கு இது இல்லைம்மா, இம்பார்ட்டன்ட் இல்லைம்மா. ஜஸ்ட் வந்து இது அப்படியே அந்த மோலாரிட்டி வேல்யூ வச்சுக்கிட்டு அது இந்த மெத்தடு இந்த ஈக்குவேஷனு இதெல்லாம் ஃபார்மில் பார்த்துக்குங்க. இதை வந்து இந்த அப்பாட்டஸ் பார்த்துக்குங்க. இது எஸ்டிமேஷன் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மற்ற எலிமெண்ட் பர்சன்டேஜ் எல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா, மீதி இருக்கிற பர்சன்டேஜ் தான் வந்து ஆக்சிஜனாக எடுத்துக்கிறோம். செகண்ட் மெத்தட் வந்து அந்த கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாற்றிட்டு அந்த அதான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த ஃபார்முலா மெத்தட் வச்சு பண்ணுறது. சிஹெச்என் வந்து எலிமெண்டல் அனலைசர் அப்படின்னா என்னென்னா இப்போல்லாம் வந்து இது மாதிரி மெத்தட்லாம் எடுக்கிறது தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது அந்த சும்மா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் மிஷினில் வச்சாவே எவ்வளோ கார்பனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நைட்ரஜன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மிஷினே வந்துருச்சு. அதான் வந்து அந்த மிஷின் பேர் தான் வந்து சிஹெச்என் வந்து எலிமெண்டல் அனலைசர். இப்போ அதெல்லாம் மேலே இருக்க மெத்தடெல்லாம் அப்ளை பண்ணுறதில்ல. இப்போ இந்த மெத்தட் தான் வந்து அப்ளை பண்ணி எவ்வளோ எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் இருக்குது அது மொத்தமாகவே வந்து காமிச்சிடுது. அப்போ என்ன எலிமெண்ட் வந்து இருக்குது கூட வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
இது நான் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுறேன். ஆன்சர்ஸ் இப்போ இதுலேருந்து ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இது தெரியுதாம்மா கொஸ்டின் பேப்பரு? Yes, ma'am. Que calas, breakfast cover. இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க பாருங்க. அமாங் தி ஃபாலோயிங், நான் உங்களுக்கு இதில் அனுப்புகிறேன். இப்போ வெறும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சும்மா சூஸ் அப்படி தான் கேட்டிருக்கேன். 1 பியூட்டேன், 2 பியூட்டேன், ட்ரான்ஸ் 2 பியூட்டேன். இதில் வந்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா தேர்டு இது இருக்குல்ல, தேர்டு வந்து உங்களுக்கு பியூட்டின் 3 இருக்கு இல்லையா, அது ட்ரான்ஸு 3, 2 அப்படி இருக்கு. ஸோ எதுனா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். தேர்ட் வந்து இஸ் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் 2, தென் வந்து 2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் வந்து 1. விச் இஸ் ஃபவுண்ட் இந்த அமினோ ஆசிட்ஸ்ல என்ன இருக்கு உங்களுக்கு? அமினோ ஆசிட்ஸ் தான் புரோட்டீன் இல்லையா? புரோட்டீன் அமினோவாவே என்னது NH2, ஆசிட்னாவே COH. ஆர்கானிக்ல நம்ம எப்படி சொன்ன, ஆசிட்னா COOH, அமினோனா NH2 அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த குரூப் இருக்குன்னு கேட்குறான். COH குரூப் இருக்கா, NH2 இருக்கா, இல்லை CH3 இருக்கா, போத் A and B இருக்கா? என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர் இதுக்கு? எந்த ஆன்சர் வருமா? ஷேர் ஆகுதா ஸ்க்ரீனு? Yes, ma'am. எந்த ஆன்சர் வரும் உங்களுக்கு? Ma'am, both. A and B, போத் A and B வரும். ஏன்னா அமினோனா NH2 குரூப்பு, ஆசிட்னா COH குரூப்பு அப்படின்னு. இப்போ இதுக்கே சொல்லுங்க. த டெம்பரரி எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் மல்டிபிள் கோவலன்ட் பாண்ட்ஸ் டெவலப்பிங் ப்ளஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் வித்தின் த மாலிகுல் இஸ் நோன் அஸ். அது என்னது கேட்குறான்? ரெசோனன்ஸா, இண்டக்டிவ் எஃபெக்டா, ஹைப்பர் கான்ஜுகேஷனா, எலக்ட்ரோமேட்டிக் எஃபெக்டா? இதுல வந்து உங்களுக்கு மல்டி பாண்ட்னாவே எதுல வரும் உங்களுக்கு? Electromagnetic effect. எலக்ட்ரோமேட்டிக்ல தான். ஏன்னா நம்ம டபுள் பாண்டா இருக்க காம்பவுண்ட் சொன்னோம். இதுக்கு ரெசோனன்ஸ்க்கு வந்து ரிங் காம்பவுண்ட்ல தான் இது நடக்கும். இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து சும்மா செயின் காம்பவுண்ட்ல நடக்குது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து சிக்கோ ஹெச்கோ இருக்கிற அதில் இருக்க எலக்ட்ரான் வந்து ஜஸ்ட் கான்ஜுகேட் ஆகுது. இதுக்கு சொல்லி நேம் தி காம்பவுண்ட் அக்கார்டிங் டு IUPAC இது மாதிரி கேட்டிருக்கான். IUPAC நாமன் கிளேச்சம் CH3 CH 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 CH. இங்கே என்ன கொடுத்தேன்? NO2 கொடுத்துருக்கான், CH3 கொடுத்துருக்கேன், NH2 கொடுத்துருக்கான், CH3 கொடுக்கும். இப்போ எதுக்கு வந்து இப்போ ரெண்டும் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா? இப்போ நம்ம வந்து அமினோவுக்கு தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சப்ஸ்டியூனுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு நைட்ரோஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி சொல்லிட்டாலே ரூலில் கம்மியான லோ நம்பர் வந்து கொடுக்கணும், அந்த சப்ஸ்டியூனுக்கு வந்து லோ நம்பர் கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் வரும்போது நைட்ரோக்கு அமினோக்கு வந்து 4 வருது, ஸோ இந்த பக்கம் வரும்போது 2 வருது. அப்போ ஐ ஷுட் டேக் வந்து 2 அமினோ 3 மெத்தில் வந்து பென்டேன் அப்படின்றது. அடுத்து இந்த ரீட் தி பேசேஜ் கேட்டிருக்கேன். The fission of the covalent bond involving the sharing of electrons is known as the heterolytic fission. ஏன்னா இங்க வந்து கோவலன்ட் பாண்ட் இன்வால்விங் அன்ஈக்குவல் ஷேரிங். அன்ஈக்குவல் ஷேரிங்னா என்னது? ஈக்குவல் ஷேரிங்கா இருந்தா என்னது? எந்த டைப் ஆஃப் ஃபிஷன்? ஆ Homolytic fission. ஹோமோலிட்டிக் ஃபிஷன். இது வந்து சொல்ற ஹெட்ரோட்டிக் ஃபிஷன் அன்னைக்கு ரிசல்ட்ஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். ஏன்னா அந்த 2 எலக்ட்ரான் வந்து ஒருத்தனுக்கு போகுது, ஒருத்தன் ப்ளஸ் ஆயிரம், ஒருத்தன் மைனஸ் ஆயிரம் இல்லையா? அதனால அயான்ஸாக மாறுது. சச் அஸ் வந்து கார்போ கேட்டன் ஆர் கார்போ ஆனயான். த சார்ஜ் ஸ்பீஷிஸ் கேன் இனிஷியேட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஆர் கிளாஸிஃபைட் அஸ் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ அது மேலே இருக்கு. ஏன்னா சார்ஜஸ் ஆயிடுது இல்லையா, எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிறதுனால. ஸோ அது வந்து நியூக்ளியோஃபைலாக இருக்கலாம், எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா என்ன? எலக்ட்ரோஃபைல்ஸ்னா என்னம்மா? நியூக்ளியோஃபைல்ஸ்னா என்ன? எலக்ட்ரான் டிஸ்சென்டரா, எலக்ட்ரான் வந்து Electron deficient electron phase, ma'am. எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ்க்கு எதுக்கு என்ன சொல்லுவோம்? Electrophiles, ma'am. வெரி குட். எலக்ட்ரோஃபைல்ஸ். நியூக்ளியோஃபைல்ஸ் Electron rich, ma'am. வெரி குட். எலக்ட்ரான் டிஸ் ஸ்பீஷிஸ் வந்து வி கால் இட் அஸ் வந்து நியூக்ளியோஃபைல்ஸ். அது
அடுத்தது இப்போ என்ன, விச் காம்பவுண்ட் ஃபார்ம்ஸ் ஈத்தைல் கார்போகேட்டயான்? கார்போகேட்டயன் ஈத்தைல் கார்போகேட்டன் CH3CH2 போட்டு அது மேலே வந்து கார்போகேட்டயன் என்ன, ப்ளஸ்ஸா மைனஸா? Ma'am, கார்போகேட் carbocation plus. ப்ளஸ் அது மாதிரி இருந்ததுக்கு நியூக்ளியோஃபைல்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுக்கு. OH மைனஸ் சொல்லலாம், Br மைனஸ் சொல்லலாம் இல்லையா? ஹாலஜன்ஸ் தெரியல, அதெல்லாம் நியூக்ளியோஃபைல்ஸ் தானே, எலக்ட்ரான் ரிச்சு. ஸோ OH மைனஸு, Br மைனஸு, அப்போ Cl மைனஸு, அது மாதிரி காம்பவுண்ட்ஸ், NH2 மைனஸு, இதெல்லாம் வந்து நியூக்ளியோஃபைல்ஸ். இது IUPAC கேட்குறாங்க. இதுக்கு சொல்லுங்கப்பா, IUPAC நேம் ஆஃப் இந்த காம்பவுண்டு CH3 CH2 CH Cl CH2 CH3. எப்படி பேர் வைப்பீங்க இதுக்கு? பேர் சொல்லுங்க, IUPAC நேமு. Ma'am, numbering எப்படின்னா ஆ பண்ணலாம். சேம் கொஸ்டின் நம்பரிங் தான் வந்து. இப்படி பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 3 தான். அப்போ நம்ம அதை இது கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ வந்து இதுக்கு பேர் எழுதிங்க. ஃபஸ்ட்டு 3 நம்ம எப்படி எழுதணும்? 3 முதல்ல chloro வந்து pentane. முதல்ல வந்து பொசிஷன் எழுதணும், அப்புறம் அந்த சப்ஸ்டன்ட்டோட நேம் எழுதணும், அப்புறமா அந்த வந்து ரூல்ஸ் எப்படி சொல்லியிருக்கா, பொசிஷன் எழுதணும், என்ன பொசிஷனில் இருக்குது, தேர்ட் பொசிஷன். ஸோ 3 குளோரோ. நம்பருக்கும் வேர்டுக்கும் ஒரு ஹைஃபன் போடணும், புரியுதுங்களா? நம்ம வந்து அப்படியே கரெக்டாக அப்படியே கமாலாம் போடக்கூடாது, ஒரு ஹைஃபன் போட்டு தான் எழுதணும். ஸோ 3 குளோரோ, அது ரூல் அது. ஸோ 3 குளோரோ. இது என்ன, இது எத்தனை கார்பன் இருக்கு? Ma'am, கம்மா 5 கூட நான் carbons. அதனால பென்டேன் அது எழுதிட கரெக்டாக இருக்கு அது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ரிங் காம்பவுண்ட். ரிங் காம்பவுண்ட் வந்து நம்பரிங் எப்படி பண்ணோன்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் வந்து முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் தான் வந்து சப்ஸ்டன்ட் பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அங்கேருந்து நான் நம்பரிங் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்பர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு கிளாக் வைஸில் பண்ணியிருக்கேன். அப்போது எந்தெந்த பொசிஷனில் நான் இது ப்ரோமோ இருக்குது, 1 3 டைப்ரோமோ, 1 3 டைப்ரோமோ, 5 எத்திலு பென்சீன் அப்படின்ட்டு, 5 எத்திலு பென்சீன் அப்படின்ட்டு பேர் எழுது. அந்தந்த காம்பவுண்ட் வரும்போது இப்போ ஹைட்ரோ கார்பன் தனியாகவே நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்போது நேமிங் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதோடைய ரியாக்ஷன் இப்போ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் தான். அது ஆல்கேனு, ஆல்கீனு, ஆல்கைன். ஸோ அந்த அவங்களோட வித்தியாசம் என்ன, அவங்க என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்பெஷல் போகிறாங்க, அதை பற்றி தான் நம்ம வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி பென்சின் பற்றியும் வந்து தனியாக படிப்பீங்க. இந்த பாருங்க, எனான்ஷியோமர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஆப்டிக்கல் ஐசோமர் சொன்னேன். பிளேன் மிரர்ல வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கும் இல்லையா, இமேஜ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா. எனான்ஷியோமர்ஸ் எதுனா, இப்போ நான் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நான் அதான் ஒரு கைரல் கார்பன் இருக்கு, 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கிற ஒரு காம்பவுண்டை நான் மிரரில் காமிக்கும்போது லெஃப்டில் இருக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு ரைட்டில், இப்போ நம்மளே நிற்கும்போது லெஃப்டில் இருக்கிறது ரைட்டாக தெரியும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து மிரர் இமேஜ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதுதான் நம்ம தான் அந்த மிரர் இமேஜ் காம்பவுண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எனான்ஷியோமர்ஸ். இது வந்து என்ன கேட்குறேன், சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ் ஆஃப் தி காம்பவுண்டா, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் ஆஃப் தி காம்பவுண்டா, அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் சொல்லி பாருங்க அந்த இதில் பாருங்கள், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எனான்ஷியோமர்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் லெசன் எடுத்தேன் இல்லையா, அந்த லெசனில் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் பாருங்க, மிரர் அப்படின்ட்டு வரைஞ்சி கூட இருப்பான் பாருங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்கான்ப்பா எனான்ஷியோமர்ஸ்க்கு? The wedge sign shows that the direction of the bond is towards the viewer, and dotted line indicates backward direction of the bond. The resulting isomers are non-superimposable mirrors images of each other and are called enantiomers. நான் அதான் இப்போ சூப்பர். நான் என்ன ஒன்றுக்கு ஒன்று, இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்று கையை நம்ம ரெண்டுக்கும் வச்சுட்டு 2 கையை ஜாயின் பண்ண அது கரெக்டாக அதோட கரெக்டான வந்து ஃபிங்கரோட கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அது மாதிரி. ஆனால் வந்து இந்த மிரர் இமேஜ் வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே வந்து இம்போஸ் பண்ணோன்னா, மேலே வச்சோன்னா மாறும் இல்லையா உங்களுக்கு இமேஜ். ஏன்னா ரைட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட்டுக்கு வந்துடுது. அப்போ உங்களுக்கு வந்து நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் ஆஃப் தி 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்கானா, இல்லை காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்கேன், எனான்ஷியோமர்ஸ்
இல்லை என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்ப்போம். எனான்ஷியமஸ்க்கு என்ன கொடுத்துருக்கான்? நான் சூப்பர் இம்போசிபிள். Non-superimposable. வேற என்ன? மிரர் இமேஜ் ஆஃப் டூ காம்பவுண்ட்ஸா இல்லை Mirror ஆஃப் images. மிரர் இமேஜஸ் ஆஃப் பாருங்க, ரெண்டு இருக்கு பாருங்க. நான் சூப்பர் இம்போசிபிள் ரெண்டே இருக்கு. ஆஃப் ஏ காம்பவுண்ட் இருக்கு, டூ காம்பவுண்ட் இருக்கு. ஸோ எப்படி எது வரும்னு கேட்குறான் அவன். Off compound, ma'am. வெரி குட், அவ்வளோதான். புரியுதுங்க. அப்போ என்ன வரும்? பி வரும். நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஏ காம்பவுண்ட் அப்படின்னு. அடுத்து இதுக்கு வந்து ஐயூபிஎஸ்சி நேம் கேட்குறான். இதுக்கு எப்படி எழுதலாம்? நம்ம இது இந்த கார்பன்ல வந்து 2 மீத்தில் குரூப் இருக்கு. அப்போ டை டை எந்த என்ன வரும் பாருங்க. இது CH3 வந்து 2 குரூப் இருக்கு. இது ஐசோ ப்ரோபைல் மீத்தேன். CH வந்தாவே அது வந்து ஐசோ குரூப், அது ஐசோ ப்ரோபைல் மீத்தேன். இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். கார்போ கேட் ஆனைன் இது மாதிரி மேட்சிங் கேட்டிருந்தான். கார்போ ஆனைன் இருக்கு, ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு, எலக்ட்ரோஃபைல் இருக்கு, நியூக்ளியோஃபைல் இருக்கு. இல்லை எது வந்து நியூக்ளியோஃபைல், எது எலக்ட்ரோஃபைல், எது ஃப்ரீ ரேடிக்கல்? ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? Ma'am, lone dot. டாட் இருக்கு, ஒரு டாட் இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு டாட் இருக்கு அது மேலே. அப்போ எதில் டாட் இருக்கு? CH3ல இருக்கு. அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா? அடுத்தது கார்போ ஆனைன்னா சி மேலே வந்து மைனஸ் இருக்கு. ஆனால் இந்த புக்கில் பார்த்தா ப்ளஸ் கொடுத்துருக்கா, அது மைனஸாக மாற்றிருக்கணும். ஓகேவா? அடுத்து எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா என்னது? எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ். இப்போ எது வரும் பாரு? நியூக்ளியோஃபைல் வந்து வாட்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆக்சிஜனுக்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது பார்த்தா மைனஸ் இருந்தால் தான் வந்து நியூக்ளியோஃபைல் இல்லை. ஸோ ஒரு சில வந்து அந்த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸில் ஒருத்தவனுக்கு வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருப்பான். இப்போ அந்த வாட்டருடைய மாலிகுல் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கான். ஸோ இருக்கு இல்லையா? அதனால் அது வந்து நியூக்ளியோஃபைலு. BF3 வந்து எலக்ட்ரோஃபைல். அது ஸோ இவரும் இந்த மேட்சிங் கேட்டிருக்கான் உங்களுக்கு. இவ்வளோதான் இவ்வளோ கொஸ்டின் தாம்மா கேட்டிருக்காங்க உங்களுக்கு. சிம்பிளாக தான் இருக்குது. இந்த ஏதோ 1 மார்க்கு. அடுத்த ஹைட்ரோ கார்பன்ஸில் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம்? வாட்டர் மாலிகுலு Br மைனஸ்ஸு, OH மைனஸ்ஸு, இது மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? ம் இதுக்கு நீங்கள் இது எனான்ஷியமஸ்க்கு வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஆஃப் எ காம்பவுண்டு. 2 காம்பவுண்டில் ஒரே காம்பவுண்ட் தான். அதில் மிரர் இமேஜ் வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று வந்து சூப்பர் இம்போசிபிள் பண்ண முடியாது. டயக்ராம் இருக்குல்ல அந்த புக்கில் பார்த்தீங்களா? அதில் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த நீங்கள் இப்போ வெச்சு படிச்சிங்க இல்லையா? அது என்னென்னா இப்போ நம்ம டைரக்ட் எப்படி நார்த் வெஸ்ட்டு சவுத், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படி 4 டைரக்ஷன் எப்படி போடுறோமோ அது மாதிரி அந்த 4 ஆட்டம்ஸும் வந்து இது மாதிரி ஒன்று வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிக்க தான் வந்து அந்த வெஜ்ஜு ஷேப் இருக்குது. அப்புறம் டாட்டட் கொடுத்துருக்கான் இல்லையா? அதுடைய பேக் சைடில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம 3 டைமென்ஷன் மெத்தடில் வந்து அதை காமிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு ஹலோ. Yes, ma'am. இது வந்து நாளைக்கு வந்து நியூ லெசன்ஸ் இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸு தான் உனக்கு அந்த ஆல்கேன்னு அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ஆல்கேனுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா? CnH2n plus 2. ஸோ ஒரு Cnன்னா n வந்து 1 போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக CH4. அடுத்த எலிமெண்ட் எப்படி எழுதுவீங்க? C2H8, ma'am. 8ஆ? CH4னா அடுத்தது என்ன வரும்? C2. அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. C2H10. H 10. 10ஆ? Yes, ma'am. CH2ல தானே மேம் டிஃபர் ஆகும். CH2 தானே டிஃபர் ஆகும். அப்போ நீங்களே பாருங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? C2H6 வரும். H6. ரெண்டு ஒரு கார்பனில் டிஃப்ரென்ஸு, 2 ஹைட்ரஜனில் டிஃப்ரென்ஸ். அடுத்த காம்பவுண்ட் சொல்லுங்க பார்ப்போம்.
Then C4, C4 C3, C3 C3H6. H6 முதல் காம்பவுண்ட் வந்து 4CH4, அடுத்தது C2H6, அடுத்தது C3H8. H8. அது மாதிரி மாற்றிடு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒன்று தடவை கடத்திட்டு அடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஆல்கேனுக்கு எப்படி எப்படி அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி அதுக்கு நேம் பண்ணுவீங்க? ஆல்கேனுக்கு எப்படி பண்ணுவீங்க? நேம் எப்படி எழுதுவீங்க? இப்போ ப்ரோபேன் எப்படி ஸ்ட்ரக்சர் வரைவீங்க நீங்கள்? ப்ரோபேனுக்கு முதல்ல என்ன பண்ணும்? ப்ரோப்பா 3 கார்பன், முதல்ல வந்து 3 கார்பன் போட்டுடணும். இப்போ பேலன்ஸ் எப்படி பண்ணுவீங்க? கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். ஸோ அது பாண்டெல்லாம் வந்து ஹைட்ரஜனால் ஃபில்அப் பண்ணிவிட்டு இல்லை CH3 CH2 CH3 அப்படின்ட்டு நீங்கள் அதை இது பண்ணி. அடுத்தது ஆல்கீனுக்கு ஆல்கின் ஃபார்ம்ல என்ன? CnH2n. இங்கே வந்து N வந்து 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும், 1எல்லாம் இல்லை. அப்போது C2H4, ஸ்டார்டிங் வந்து C2H4. அடுத்தது என்ன வரும்? C3H6 C4, அது மாதிரி வரும், மாறி வரும். அடுத்தது அதில் அதே மாதிரி அந்த இதில் என்ன பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், எப்படி எழுதுவீங்க அதுக்கு பேர்? யூபிஎஸ்சி நேம் எப்படி எழுதுவீங்க ஆல்கீனுக்கு? Ma'am, alkene, ethene, தீன் propene. எப்படி நேம் எப்படி எழுதுவீங்க? முதல்ல என்ன பண்ணோம்? Parent chainல எத்தனை கார்பன் அந்த செயினில் வந்து எத்தனை கார்பன்? அப்போது 1 இருந்தால் மீத்து, 2 இருந்தால் ஈத்து, 3 இருந்தால் ப்ரோப்பு, 4 இருந்தால் பியூட்டு, 5 இருந்தால் 5 இருந்தால் பென்ட் இல்லையா? அது மாதிரி வந்து அந்த கார்பன் ஆட்டமை பேஸ் பண்ணி நம்ம அந்த ரூட் வேர்டு எழுதிக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? டபுள் பாண்டு இருக்கு இல்லையா? டபுள் பாண்டை பார்த்துக்கிட்டு டபுள் பாண்டு தான் ENE அப்படின்னு போட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஆல்கைனுக்கு ஆல்கைன் ஜென்ரல் CN H2. H2. அவ்வளோதான். அது பார்த்து H2n +2 -2 +2 -2, ma'am. வெரி குட். -2. இது வந்து 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி அந்த காம்பவுண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். அது ஸ்ட்ரக்சரை வரையலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன இது இருந்தால் கூட முதல்ல பேரண்ட்டை கண்டுபிடிக்கணும், எத்தனை கார்பன் ஆட்டம். அப்புறமா அதோடைய ரூட் வேர்டை எழுதிடணும். அப்போ அதில் வந்து பாண்டை பார்க்கணும். செகண்ட் இதில் வந்து டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் YNE அப்படின்ட்டு அதோட ஆட் பண்ணிக்கணும். ப்ரோபைன் PROPYNE ப்ரோபைன். அது மாதிரி பியூட்டைன். அது ஐயூபிஎஸ்சி நேம் தான் நீங்கள் இம்பார்ட்டனாக எழுதிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான். இப்போ அடுத்த ஹைட்ரோ கார்பன் லெசனில் இந்த 3 டைப்ஸும் படிக்க போகிறோம். இது இப்போ ஆல்கேன் வந்து ஜென்ரல் மெத்தட். ஏன்னா ஆல்கேன் லாங்காக போயிட்டே இருக்குல்ல, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபைன், பியூட்டேன், பென்டேன், அது மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து அதை எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது, அதை பார்ப்போம். அதோடைய யூசஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியான செப்பரேட்டான ஹெட்டிங்ஸில் பார்ப்போம். அடுத்து மோரோவர் இந்த மூணுத்தையும் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி படிப்போம். அப்போ வந்து அந்த பென்சின் ரிங் கூட வந்து படிப்போம். ஏன்னா ஹைட்ரோ கார்பன் சொல்லும்போது ஹைட்ரஜன் கார்பன் இருக்க ரிங்கு தானே, ரிங்கும் வந்து உங்களுக்கு அதுவும் வந்து கன்சிடர் பண்ணுவோம், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கூட. ஸோ அதெல்லாம் ஓகேம்மா. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ். ஓகேம்மா, Thank you, ma'am. தேங்க்யூ. அடுத்த லெசனுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும்.